அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு அவசர பதிவுன்னே சொல்லலாம். நாளைக்கு ஏப்ரல் மாசம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய பங்குனி உத்திரம் நாளைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற வரிகளை 6 முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத துன்பங்கள் எல்லாமே அந்த முருகப்பெருமானோட அருளால தீரும்னே சொல்லலாம். அந்த முருகப்பெருமானே நேர்ல வந்து உங்க துயரத்தை தீர்த்து வைப்பாரு. வாங்க அந்த வரிகள் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இது சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் நம்ம மகாலட்சுமி தாயார். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. நாளைய நாள்ல பங்குனி உத்திரமும் சேர்ந்து வர்றது இன்னமுமே விசேஷமானது. இந்த பங்குனி உத்திரம் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். தைப்பூசம் எந்த அளவுக்கு விசேஷமான ஒரு நாளா இருக்கோ அதே மாதிரி இந்த பங்குனி உத்திரமும் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள்னே சொல்லலாம். இது நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் வரும். இந்த நாள்ல முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து நாம வழிபாடு செய்யும் போது நம்ம வீட்டுல அடுத்தடுத்து சுப காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு திருமணம் நடக்கிறதுல தடைகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி திருமணம் நடக்கிறதுல இருக்கக்கூடிய தடைகளும் தோஷங்களும் நீங்கிறதுக்கு இந்த நாள்ல முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டம், தீராத துன்பம், நிறைவேறாத வேண்டுதல் இப்படி எதுவா இருந்தாலும் நாளைய நாளை தவற விடாதீங்க. உங்களால விரதம் இருந்து வழிபாடு செய்ய முடியலன்னா கூட முருகன் கோவிலுக்கு போய் அந்த முருகப்பெருமான கண் குளிர தரிசனம் செஞ்சு வழிபாடு செஞ்சு பாருங்க. நிச்சயமா அந்த முருகப்பெருமானோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும். உங்க வேண்டுதலும் நிறைவேறும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமும் தீரும். இந்த பங்குனி உத்திர நாள்ல தான் முருகப்பெருமானுக்கு திருமணம் நடந்ததா சொல்லுவாங்க. வள்ளி அவதரிச்ச நாளும் இந்த நாள் தான். அதே மாதிரி இந்த பங்குனி உத்திர நாள்ல தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் திருமணம் நடந்ததா சொல்லுவாங்க. இந்த நாள்ல பல தெய்வங்களுக்கு திருமணம் நடந்தது. அந்த வகையில இந்த நாள் பிரபஞ்ச சக்தி நிறைஞ்ச ஒரு அற்புதமான நாளா அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ₹1 6 மிளகோட இந்த ஒரு ரகசிய பொருளை நீங்க சேர்த்து வச்சாலே போதும். நல்ல ஒரு பணவசியமும் தனவசியமும் ஏற்படும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா நாளைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல உங்க கைகளை வச்சுக்கிட்டு இந்த வார்த்தைய 3 முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும். மேஜிக் போல உங்க வாழ்க்கை மாறும்னு சொல்லி இன்னொரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பத்தி 2வது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 3வது வீடியோல இந்த ஒரு பொருளை நிலைவாசல்ல வச்சாலே போதும். பணவசியம் நிச்சயமா ஏற்படும். பணவரவுக்கு இருக்கக்கூடிய தடைகளும் தோஷங்களும் நீங்கும். வாஸ்து குறைகள் கூட சரியாகும்னு சொல்லி இன்னொரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி 3வது வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த 3 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. நாளைய நாள தவற விடாம உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு வழிபாட பரிகாரத்தை நீங்க செய்யும் போது நிச்சயமா அந்த முருகப்பெருமானோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். அந்த வகையில நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே சொல்ல வேண்டிய அந்த வரிகள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொல்ல போற இந்த வரிகளை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் சொல்லலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் சொல்லலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் சொல்லலாம். இன்னைக்கு நைட்டு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே இந்த வரிகளை சொல்லலாம். நாளைக்கு காலையில நீங்க குளிக்காம கூட எந்திரிச்ச உடனேயே இப்ப நான் சொல்ல போற வரிகளை சொல்லலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. உங்க வீட்டுல இருந்தாலும் சரி, உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தாலும் சரி, இப்ப நான் சொல்ல போற வரிகளை நீங்க சொல்லலாம். ஒரே ஒரு முக்கியமான விஷயம், உங்க மனசுல நம்பிக்கை மட்டும் இருந்தாலே போதுமானது. வேற எதுவுமே நமக்கு தேவை கிடையாது.
அதே மாதிரி இந்த பரிகாரத்துக்கு தேவையான தாந்திரிக பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு தாந்திரிக பொருளும் கிடையாது. இந்த பரிகாரம் முழுக்க முழுக்க உங்க நம்பிக்கையோட அடிப்படையில தான் வேலை செய்யும். நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே இப்ப நான் சொல்ல போற வரிகளை சொல்றதுனால என்ன பலன் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, காலையில நாம எந்திரிச்ச உடனே நம்ம ஆழ் மனசு விழிப்பு நிலையில இருக்கும். அந்த டைம்ல முருகப்பெருமான உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதலை முருகப்பெருமான் கிட்ட சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற வரிகளை சொல்றதுனால இது உங்க ஆழ் மனசுல பதியும். ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளை சுத்தி நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஏற்கனவே நம்ம ஆழ் மனசுல இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களையும் இது நமக்கு மாற்றி அமைக்கும். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஆழ் மனசை ரீப்ரோகிராம் செய்யும்னே சொல்லலாம். அந்த வகையில நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே மறக்காம இந்த வரிகளை சொல்லி பாருங்க. அதே மாதிரி நாளைய நாள் ஃபுல்லாவே இப்ப நான் சொல்ல போற வரிகளை நீங்க சொல்லலாம். இத்தனை முறை சொல்லணும் அத்தனை முறை சொல்லணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நாளைக்கு எப்பெல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பெல்லாம் தனியா உட்கார்ந்து இப்ப நான் சொல்ல போற வரிகளை சொல்லி பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றம் ஏற்படும். இன்னும் சொல்ல போனா நாளைக்கு நீங்க வேலை செய்யும் போது கூட இந்த வரிகளை சொல்லிக்கிட்டே வேலை செய்யலாம். சரி, நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. முருகப்பெருமான நினைச்சு மனசூருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய பாடல் வரிகளை 6 முறை நீங்க சொல்லுங்க. அந்த பாடல் வரிகள் என்னன்னு நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை மனமே, கந்தனுண்டு கவலையில்லை மனமே. முருகன் வழிபாட்டுக்கு முந்தின வழிபாடு தான் வேல் வழிபாடு. முருகப்பெருமானுக்கு உகந்தது வேல், மயில். இந்த வேல் வழிபாடை நாம செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் கூட தீரும். கர்ம வினைகளால ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் குறையும். அடுத்ததா முருகப்பெருமானோட வாகனமான மயிலை நினைச்சு நாம சொல்லக்கூடிய இந்த வரிகள் நல்ல ஒரு தைரியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வேல் வேற முருகன் வேறங்கிறதே கிடையாது. முருகனுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கோ அதே அளவுக்கு வேலுக்கும் சக்தி இருக்கு. முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள்ல வேலுக்கான வழிபாடுகளை நாம செய்யும் போது நிச்சயமா நமக்கு அந்த முருகப்பெருமானோட அருள் கண்டிப்பா கிடைக்கும். அந்த வகையில நாளைக்கு காலையில எந்திரிச்சு இப்ப நான் சொன்ன இந்த பாடல் வரிகளை 6 முறை 6 டைம்ஸ் சொல்லிட்டு நீங்க மற்ற வேலைகளை எப்பயும் போல பார்க்கலாம். அதே மாதிரி நாளைக்கு உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த பாடல் வரிகளை உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. இது உங்க மனசுக்குள்ள ஒரு நல்ல நம்பிக்கையையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க கஷ்டம் தீர்றதுக்கான வழியையும் உங்களுக்கு கொடுக்கும். பூஜை அறையில உட்கார்ந்து சொல்லலாமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க விருப்பம் தான். அதே மாதிரி கோவிலுக்கு போய் இந்த பாடல் வரிகளை சொல்லலாமான்னு கேட்டீங்கன்னா இதுவும் உங்க விருப்பம் தான். யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பாடல் வரிகளை சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி நம்பிக்கை மட்டுமே முக்கியமானது. நம்பிக்கை இருந்தா எதையும் நம்மளால மாத்த முடியும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.